முதலமைச்சருக்கு வேளாண் சட்டம் என்னன்னா தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேளாண்மை சட்டம் என்னன்னு சொல்லுங்க. 3மே தெரியாது முதலமைச்சர். தமிழ்நாடு பாதிக்காதுங்க, வட மாநிலத்திற்காக பாத்தீங்களா, அதெல்லாம் மண்டி வச்சிருக்கிறாங்க, அவர்கள் தான் பாதிப்பாங்க. புரியுங்களா? இந்த 3 வேளாண்மை சட்டத்தை என்னன்னு அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்றேன். சொல்ல தெரியாது. நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன், முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சியில் இருக்கும் போதே நான் ஆதரிக்கும் போதே என்னை கேட்டார். நான் கேட்டேன், என்ன விளக்கத்தை சொல்லுங்க. நான் விளக்கம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு என்ற விவசாயிகள் 3 வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். என்னங்க இது வட மாநிலத்துக்கின்ற அங்க இருக்கின்ற அந்த மண்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அங்க சில பாதிப்பு, அதனால அங்க இருக்கிறவர்கள் போராடுறாங்க. பண்ணை திட்டம் ஒன்று கொண்டாந்தேன், அருமையான திட்டம். அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்றது. அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்யறாங்க, காய்கறிகளை உற்பத்தி செய்யறாங்க. இன்னைக்கு நம்முடைய மேச்சேரி பகுதி, நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகம் விளைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சி ஆயிடுது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்துடுது. பொறிக்கிற கூலி கூட, அதை இந்த தக்காளி செடியிலிருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு திட்டத்தை நான் கொண்டாந்தேன். விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டு, அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட், இன்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு 3 மாசம் இன்னைக்கு தக்காளி பயிரிடுறீங்க, அப்போ வந்து ஒரு வியாபாரி வந்து வேளாண்மை துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரிகள் வந்து விவசாயிகள் நாடி அவர்களும் பதிவு செய்வாங்க. அங்கே வேளாண்மை துறைகள் அதுக்கு மீடியேட்டர் இருப்பாங்க. பதிவு செஞ்ச பிறகு அப்போ 3 மாசம் கழிச்சு தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்னா, அந்த தக்காளி 40 ரூபாய்னு விலை வச்சுக்கணும்னு போட்டிருப்பாங்க, ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. தக்காளி 20 ரூபாய்க்கு வித்தா 40 ரூபாய் கொடுக்கணும். அப்போ விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும். அப்போ 40 ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட 60 ரூபாய் வந்து வச்சுக்கோங்க. 60 ரூபாய்க்கு மேல போனா ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்க வேணும். இதுல என்ன தவறு இருக்குது? அதை வந்து ரத்து பண்ணிட்டார் இந்த விவசாயியை காக்கக்கூடிய முதலமைச்சர். சட்டமன்றத்தில் நான் கொண்டாந்து நிறைவேற்றணுங்க.